மாற்றத்திற்காகவே ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேகாவின் ஒரு மாற்றமே சர்ச்சையில சிக்குது. அந்த வகையில இப்ப சர்ச்சையில் சிக்கிய மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆதி திராவிடர் நலன்துறைய சமூக நீதித்துறைன்னு பெயர் மாற்றினதுதான். இது குறித்து பல்வேறு அமைப்புகள் வரவேற்றும் எதிர்த்தும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த விவகாரத்தை இளைஞர்கள் எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி நம்மோட பகிர்ந்து கொள்ள டிஎம்கே ஜென்சி ஒருங்கிணைப்பாளர் ஹேமந்த் இருந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த துறையோட பெயரை மாற்றுவதற்கான அவசியம் என்ன? இது வெறும் பெயர் மாற்றமா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா? திராவிடத்தை ஒழிக்கக்கூடிய முயற்சின்னு சொல்றாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் பதவியேற்றுக்கும் போதே வன்னியரசு அவர்களுக்கு இந்த துறை ஒதுக்கும் போதே அது வந்து சமூக நீதித்துறைன்னு வச்சாங்க. இப்ப அதுக்கான ஜிஓ பாஸ் ஆயிருக்கு. இயல்பாவே விஜய் அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அவருக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன். அது காரணம் என்னன்னா, முதல்வர் படைப்பகம்ல இருந்து முதல்வரை தூக்குறது, நான் முதல்வன் திட்டங்களுடைய வீடியோ தூக்குறது, அது வந்து நேம் மாத்துறது, இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்துல விடியல் பயணம், மகளிர் விடியல் பயணத்தை இப்ப விடியலை தூக்கிட்டு மகளிர் பயணம் சொல்லிட்டு மாற்றக்கூடியது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வெறுமே ஒரு 5 ஆண்டு திமுக ஆட்சி மட்டுமே உங்களுடைய வெறுப்புக்கான காரணம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல, நீங்க வந்து முழுக்க ஒரு RSS சித்தாந்தவாதி தமிழ்நாட்டுல செய்யறதுக்கு யோசிக்கிற விஷயத்த நீங்க தைரியமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் இல்ல தெளிவா இல்ல. ஒரு பெயர் மாற்றம் காரணமாக ஒரு RSS காரர் லிங்க் பண்ணி பேச முடியும். ஒரு பெயர் தானே இது. இதுக்கு பின்னாடி என்ன வெறும் பேர் இல்ல, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இந்த திராவிடம் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து, அது அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் முதல்ல இந்த ஆரியம், இந்த பார்ப்பனியம் இவங்களை பார்த்து என்ன சொல்லிச்சுன்னா சூத்திரர்கள், தீண்டத்தகாதவர்ன்ற வார்த்தை தான் இருந்துச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய அங்க மக்கள் எல்லாருமே பழங்குடியின மக்கள், அவங்க எல்லாருக்குமே தனக்கு வந்து ஆதி ஆந்திரர்கள், ஆதி கர்நாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இருந்தப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆதி தமிழர்கள் வைக்கல, அவர்கள் ஆதி திராவிடர்கள் சொன்னாங்க. அப்ப இங்க ஆரியமும் அந்த ஆரியத்துக்கு எதிராக திராவிடமும் தமிழும் ஒன்றிணைந்து இருந்ததுன்றத வரலாறு. இதை நான் சொல்ல, புத்தகங்கள் சொல்லுது, வரலாறு ஆவணங்கள் சொல்லுது. அப்ப இப்படி ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கு. அப்ப இந்த மக்களுக்கு பெயர் மாற்றப்படணும், இவர்கள் வந்து சூத்திரர்கள் அழைக்க கூடாது, இந்த பட்டியலின பழங்குடியின மக்கள்ன்றவங்க அவங்க வந்து தீண்டத்தகாதவர், இதுக்கு முன்னாடி இந்த பேர் அதை மாற்றணுன்றதுக்காக ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களும் அயோத்திதாச பண்டிதர் இவங்கெல்லாம் வந்து அந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அயோத்திதாச பண்டிதருக்கு அப்புறமா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அந்த பேர் வைக்கணும்னு சொல்றாரு. இதை நீதி கட்சி கொண்டு வருது. 1920களில் அந்த பேர் கொண்டு வரப்படுது. அப்ப இதுக்கு ஒரு நூற்றாண்டு கால இந்த திராவிடம்ன்றது அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு இருக்கு. பிராமணர்களை பத்தி அவேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த RSS சித்தாந்தவாதிகள், பாஜக இதை பார்த்து கடுப்பாகும். இந்த தோல்ல இந்த துண்டு போத்தது கூட இதை திராவிடம் கொண்டு வந்தது. ஒரு மேடையில இது சொல்லுவாங்கல்ல, திராவிடம் கொண்டு வந்து அந்த திராவிடத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு வயிற்றுச்சல் இருந்துச்சு. அதை நேரடியா அவங்களால தெரிவிக்க முடியல, கொட்ட முடியல. அப்ப இவர்கள் திமுக வந்து தொடர்ச்சியை எடுத்துட்டு போனத பாஜக பார்த்து பயந்துட்டு இருந்துச்சு. எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரலாம், இவன் மும்மொழி கல்விக் கொள்கைன்னு சொன்னா பயப்படுறான். அப்ப இவனுக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு லேயர்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு RSS-ஆல வெற்றி அடைய முடியல. பாஜக இன்னைக்கு ஒத்த சீட்டு, அந்த ஒத்த சீட்டு ஒன்றும் சும்மா கிடையாது. இது பக்கத்துல கேரளா மாநிலத்துல கூட இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கல. தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயர்ல ஒவ்வொன்றா தூக்கிறதுக்கான வேலை அதுல நேரடியா இப்படி ஈடுபட்டிருக்காங்க நாங்க சொல்றோம். பாஜகவால நேரடியா பண்ண முடியல, அது விஜய் அரசு வச்சு பண்றாங்க. கண்டிப்பா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இது நம்ம வாய் திறக்கல, இதை பேசாம விட்டோம்னா அடுத்து தமிழ்நாடு தமிழகமா மாறும். இன்னைக்கு திமுக சார்ந்த நபர்கள் இதை பேசுறதை விட விசிக சார்ந்த நபர்கள் பேச மாட்டாங்களே. இப்ப வன்னி அரசு வந்து இதை வரவேற்கிறாரு, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இவ்வளவு பெரிய டிராபேக் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இது திராவிடத்தை ஒழிப்பதற்கான முயற்சி, பாஜக மறைமுகமாக இந்த செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனா வன்னி அரசு வரவேற்கிறாரு, அப்ப அவர் வரவேற்கிறாருன்னா இது ஒரு நல்ல விஷயம். இல்ல, விசிகாக்குள்ளேயே பல பேர் வந்து எதிர்க்கிறதையும் நம்ம பாக்குறோம் தொடர்ச்சியா. இது முதல்ல கூட்டணி கட்சின்றது வெறுமனே வார்த்தை வடிவில் இருக்கக்கூடாது. அப்ப இவங்க கலந்து ஆலோசிச்சுதான் அந்த முடிவெடுத்தாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்களை யாருமே கூப்பிடல அப்படின்றத இங்க விசிகாக்குள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய சத்தமா இருக்கு. இப்ப தொடர்ச்சியா பல எம்பிக்கள் இதை நேரடியா எதிர்க்கிறாங்க, அதையும் நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு கட்சிக்குள்ளேயே இது வந்து ஒரு குழப்பம் பண்ணலை. இதை வன்னியரசு அவர்களை வச்சுதான் இதை சாதிக்க வேண்டும் என்பது பாஜக சூழ்ச்சின்ற. மற்றவங்களா இருந்தா நம்ம திட்டிடுவோம்ல, கேள்வி கேட்போம்ல, வன்னியரசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர்கள், அது எந்த சந்தேகமும் இல்லை. திருமாவளவர்களால அரசியல் பயின்றவங்க நாங்க. அவர் தான் எங்களுக்கு வந்து இந்த அரசியல் என்பது பெரியாரிடமிருந்து தொடங்கக்கூடாது, அயோத்திதாச பண்டிதரிடமிருந்து இந்த திராவிட அரசியல் தொடங்குதுன்னு சொல்லிட்டு இந்த முழக்கத்தை முன்வைக்கிறதுக்குல தமிழ்நாட்டுடைய திராவிட கட்சிகள்ல மிக முக்கியமான இடம் விசிகாவுக்கும் இருக்கு, மறுக்க முடியாது யாராலையும். அப்ப திராவிட கட்சியுடைய நீட்சியா தான் நாங்கள் இன்னைய வரைக்கும் விசிகாவை பாக்குறோம். அப்ப அவர்கள் கையாலேயே இது என்ன சொல்லுவாங்க, அவங்க கையாலேயே அவங்க பொருள் எடுத்தே அவரை போடுறதுன்னாங்கல்ல, அப்படிதான் இது நடந்துகிட்டு இருக்கு. திருமாவளவன் இதை பத்தி கருத்து தெரிவிக்க மாட்டாரு. நிச்சயமா இதுக்கு அவர் வந்து மற்றது மாதிரி என்ன தயக்கம், என்ன காரணம், இதை போய் அதிமுக கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு அவர் ஸ்கிப் பண்ற கூடாது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரும் கொடுத்தாங்க, உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஆனா
உங்களுடைய கையில கொடுத்ததுக்கான காரணம் உங்களுடைய கொள்கையை அழிக்கிறதுக்காக. கொள்கையை இழந்த கட்சி அழிஞ்சு போகுன்றதுக்கு அதிமுக உதாரணம். இந்தியா முழுக்க எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அடுத்து விசிகாக்கும் அந்த நிலைமை வரப்போகுது. இல்ல திருமாவளவன் எதற்காக தயங்குறாரு? அதுதான் இப்ப நம்ம கூட்டணியில இருக்கோமே ஒரு இடத்துல கூட்டணியில இல்லன்னு சொல்லிட்டாரு. அதுதான் சொல்றேன், கூட்டணி தான் அது, கூட்டணி தான் அது. நீங்க திடீர்னு கை தூக்குவீங்க, கையை இறக்குவீங்க, ஒரு நாள் வந்துட்டு இங்க வந்து நாங்க கூட்டணி வைக்கலன்னு சொல்வீங்க, இல்ல நாங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான்வீங்க, அப்புறமா வந்து திமுக தான் கூட்டணி இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவர் ஒரு 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 பதட்ட நிலையில இருக்காரோ, அவருக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துருச்சோன்னு நினைக்கிறேன். எதற்காக பயம்? அவர்தான் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி அவர் உள்ள போனதுக்கான காரணம் அதிகாரத்துல பங்கு கிடைக்குது, உள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியா அவருக்கு அது கிடைக்குதுன்றதால உள்ள போறாரு. ஆனா அது எப்ப நேரடியா ஆர்எஸ்எஸ் தனக்காக வெளிச்சு வச்சிருந்த வலைன்னு அவர் தெரியுதோ அங்க இருந்து அவரால் திணறாரோ. இப்ப உள்ள வந்து வன்னியரசு அவர்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காருன்னா மத்தவங்க மொத்த விசிகவும் வேற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. தலைமை இன்னும் வாய் திறக்காம இருக்கு. அப்ப இது பிரச்சனைக்குரியது. மத்த பிரச்சனை மாதிரி இது கிடையாது. இது ஒரு தொடக்கம், இது முடிவு கிடையாது. அடுத்தடுத்து இது கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற கோபம்ன்றதை தாண்டி இது 1988 உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இயக்கம். அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்காக அமைச்சரவை இடம் பெற்றுட்டோம், ஆதரவு கொடுத்துருன்ற காரணத்துக்காக திருமாவர்கள் தடுமாற்றத்துல இருக்கிறார். மீண்டும் இந்த பெயர் மாற்றத்துக்கு வந்துட்டோம்னா இந்த பெயர் மாற்றம் என்பது வெறும் பெயரோட நின்று விடுமா, இல்லைன்னா இந்த துறையோட செயல்பாடுகளும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும்? இதுல இன்னொரு விஷயம் கிளாரிஃபை பண்ண வேண்டியது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, பல பள்ளிக்கூடங்கள் முக்கியமா வந்து கல்லர் பள்ளி, மரவர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பல பள்ளிக்கூடங்கள் பேரும் போது இல்ல அதெல்லாம் வேண்டாம், சமூக நீதி விடுதி அப்படின்றத பேர் மாற்ற பண்றாங்க. அன்னைக்கு வந்து ஆதிக்க சாதியோ எல்லா சாதியினருமே இந்த பேரை மாற்றக்கூடாது, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப பல சாதிய எதிர்ப்புகளை மீது அதை மாத்தினாங்க. அப்ப அவ்வளவு தூரம் மாற்றி அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக சமூக நீதி வச்சாங்க. இன்னைக்கு இவர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கானதெல்லாம் தனியா இருக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த துறை தனியா இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த பட்டியலின பழங்குடியின மக்களுடைய துறைக்கு மட்டும் சமூக நீதித்துறைன்னு ஏன் பேர் வைக்கணும்? எல்லா துறையும் ஒன்றிணைங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சமூக நீதித்துறைன்னு பேர் வைங்க. அதை எல்லாத்தையும் வன்னியர் சன கையில கொடுங்க. அதுதான் வன்னியரசு சொல்றாரு. எல்லா சமுதாயத்திற்கான இது ஒரு சமூக நீதி, இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் முதலமைச்சர் இதை பண்ணிருக்காரு. தொலைநோக்கு பார்வைன்றதை தாண்டி இந்த இந்தியா முழுக்க எஸ்சி எஸ்டி மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு திட்டம் இருக்கு. இப்ப மகளிருக்கான 1000 ரூபாய்னா எல்லா பிரிவினருக்கும் போற அதே அமௌண்ட் அங்க போய் சேராது. ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கான ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப அதனாலதான் என்ன பண்ணுச்சு, இதுக்கு முன்னாடி வந்த அரசு அதை செயல்படுத்துறதுக்காக அந்த துறைக்குன்னு தனியா ஒரு அமௌண்ட் ஒதுக்கி அதுல இருந்து கொடுப்பாங்கன்றதா நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த துறைக்கு இந்த பட்டியலின பழங்குடியின மக்கள் மேல நேரடியாக வன்முறை நிகழ்த்தப்படுது. அப்ப அதை குறைக்கணும்னா இந்த துறை நேரடியாக இப்படிதான் இயக்கப்படுது. இல்ல இப்ப கூடுதல் நிதி எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த துறைக்காகன்னு சொல்லிட்டு வன்னியரசு பேட்டி கொடுக்குறாரு. பேதான மாற்றம் பட்டிருக்கு, கூடுதல் நிதி உள்ள வருதுங்க, இன்னும் சிறப்பாக செயல்படுவோம்னு சொல்றாரு. செயல்பட்டா ரொம்ப நல்லது. ஆணவ படுகொலைக்கு இதே வன்னியரசு அவர்கள் தான் வந்து உள்ள முயற்சி பண்றாரு. ஆனா தாவேக்காவை சேர்ந்த ஆதிக்க சாதியினரே அதை தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாளிதழ்கள்ல வருது. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து சாதிய ரீதியான பிரச்சனைகள் இங்க தொடர்ச்சியா இருந்துகிட்டு தான் இருக்கு. இவங்கள் சமூக நீதி என்ற வார்த்தையை மாற்றதுக்கு காரணம் திராவிடத்தின் மேல கோவம். திராவிடம்ன்ற வார்த்தை இவங்களுக்கு பிடிக்கல. இதோடைய அடுத்தடுத்த கட்ட லேயர்ஸா உடைப்பாங்க. இங்க தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்படுறதும் தமிழ்நாடு தமிழகமா மாறுறதும் இந்த அரசியலுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லைன்னா நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒரே கோடுக்குள்ளதான் வருது. அப்ப இதை குறைக்கிறதுக்கான வேலையை பாஜக என்ன பண்ணும்னா, முதல்ல இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லேயே நான் எடுத்துக்கலாமே, பாஜக ஒரு சாதாரண ஒரு கட்சியை வந்து உட்கார வைக்கும். அந்த இடத்துல கொள்கையை முதல்ல கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து அப்படியே கம்யூனிஸ்டத்தை வெளில தள்ளும். அதுக்கப்புறமா அங்க கொள்கை நீட்பு ஒரு கொள்கைக்கான இடைவெளி ஏற்படும். அந்த இடத்துக்கு அப்புறம் பாஜக வந்து உட்காரும். இப்ப தமிழ்நாட்டில் இதே பேட்டர்ன் தான். தமிழ்நாட்டில் திராவிடம்ன்றது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதை வந்து ஒரு ப்ராக்சி, இந்த தாவேக்கான்ற கட்சி வந்து ஒரு ப்ராக்சி மாதிரி பண்ணி அந்த கொள்கைக்கான இடைவெளி அதிகப்படுத்துறது மூலமா பாஜக வந்து அங்க உட்காரும். அதுக்காக தான் இந்த திராவிடம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு உறுத்தல் இருக்கு, ஒரு வழி இருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்து இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோர்ன்ற வார்த்தை பெரிய வார்த்தை. இங்க இருன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இருன்றதுக்கே இங்க இரு தீர்மானம்னு ஒண்ணு கொண்டு வரப்பட்டுச்சு. இது குயவன் வேலை செய்தான் அப்படின்னு இருக்கும். ஆனா ஐயர் மட்டும் பூஜை பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப இங்க வார்த்தைன்றது வெறும் வார்த்தை கிடையாது, அது சுயமரியாதை சார்ந்து இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்களும் இங்க வந்து சுயமரியாதை சார்ந்ததா தான் இருந்திருக்கு. அப்ப இங்க இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. ஒண்ணும் இல்லை, இலங்கை அகதிகள் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை என்ன மாத்துறாருன்னா, அது வந்து அகதிகள் முகாம் கிடையாது, அது இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு.
ஒவ்வொரு வார்த்தையும் சுயமரியாதை டிஸ்டர்ப் பண்ணுதா அதை மாத்தணும்னு நினைச்சாங்க. இங்க காலனின்ற வார்த்தையை நீக்கிறதா இருக்கு, எல்லாமே புரட்சிதான். ஆனா நீங்க பண்றது வன்ம அரசியல், பாஜக அரசியல், கொள்கை நீர்த்து போகக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பெரியார் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு வன்னியரசு அவர்களுக்கு இந்த துறையை ஒதுக்கி கொடுத்துட்டு நீங்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகள்ல அவங்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்படுது. அதை எதிர்த்து இப்பதான் அவங்க வந்து அது அந்த இத்தனை வருஷமா வரலையே. திமுக ஆட்சியில் இருக்கும்போது இப்படி ஒன்று நடக்கல. ஆனா திடீர்னு இது நடக்கிறத பார்க்கும்போது தான் பயம் வருது. அடுத்தடுத்த கட்டங்கள்ல இவங்க உள்ள புகுந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது நேரடியாக தெரியுது. இதை கேள்வி கேட்பதற்கு பல இஸ்லாமிய அமைப்புகள் பயப்படுது. முக்கியமா IUML. நான் ஓப்பனா சொல்றேன், ஒண்ணு இல்ல, இந்த ஆடு மாடு அந்த கோழி தடைன்றதுக்கான ஒரு வருது, அதை உடனடியா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அதுக்கான தனிப்படை அமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்து ஒரு ரிப்ளை லெட்டர் போகுது. நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், இதுக்காக தனிப்படை அமைச்சிருக்கோம், இத்தனை பேர் கைது பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்ப இவ்வளவு அவசரமா ஹைகோர்ட்டுடைய அந்த கோர்ட்டுடைய உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இல்ல நாங்க தான் உயர் நீதிமன்றம் மதிப்போம்ல, எப்பவுமே நீதிமன்றத்தை அவமதிக்காம இருக்க மாட்டோம்ன்றதான் இங்க நீதிமன்றம் முக்கியமா சிறுபான்மையினர் பாதுகாப்பு முக்கியமான்ற கேள்வி திமுகக்கு வரும்போது சிறுபான்மையினர் பாதுகாப்பு தான் முக்கியம். நீங்க எப்பேற்பட்ட உத்தரவு போட்டாலும் சரி, அது தமிழ்நாட்டுடைய மத நல்லிணக்கத்துக்கு சீர்குலைவு, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற வரும்போது நாங்க கோர்ட்டுடைய ஆர்டரை கூட எதிர்த்து நிப்போம். நின்னது திமுக. திருப்பரங்குன்ற பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு, சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு, நான் சிறுபான்மையினரை சேர்ந்தவன் தான், அந்த பொய் விஷயத்தை போட வேண்டாம். இல்ல இது குறித்து நம்ம தாவேக நிர்வாகி கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சார்ந்து பேசும்போது அங்க இன்னும் பிரச்சனை அதிகமாகும். இப்ப விஜய் வந்து முஸ்லீம் சப்போர்ட் பண்ணாருன்னா இந்துக்கள் சண்டை போடுவாங்க, அங்க இன்னும் பிரச்சனை அதிகமாகும், அதனாலதான் ஒரு வாய் திறக்காம பிரச்சனையை குறைச்சிருக்கும். இல்ல இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் தெரியும். சரிங்க, இதுக்கு முன்னாடி அக்ஷராஜ் தான் சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய அந்த மசூதியை நாங்க தூக்குவோம்னு சொன்னது எந்த வாயி? அவர் தானே இதுக்கு வந்து போராடுறாரு. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இது நேரடியாக விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு போனா பரவாயில்ல, அவன் ஜெய் ஸ்ரீராம்ல கோஷம் போடுறான். ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வந்து எல்லா இடங்களும் என்னவாச்சுன்றதுக்கு வரலாறு சாட்சி, பாபர் மசூதிக்கும் சாட்சி தான். அப்ப தமிழ்நாட்டுல இது நேரடியாக நடக்குது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாம இருக்குன்னா இல்ல, இதன் மூலியமாக நாங்க பாஜக வெறுப்பை சம்பாதிக்க மாட்டோம். எங்களுக்கு கரூர் பிரச்சனையில பிரச்சனை இருக்கு, ஓப்பனா சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு பின்னாடி வந்து வேலையை பார்ப்பாங்க. கரூர்ல CBI கேஸ் நாங்க தான் உள்ள போய் மாட்டணும். அப்ப இதுக்கெல்லாம் நாங்க வந்து தலையாட்டுவோம். நீங்க VBG ராம்ஜி இங்க கொண்டு வரப்படுது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்புல காங்கிரஸ் பல மாநிலங்களில் கோட்டை விட்டுருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடும் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். VBG ராம்ஜி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல, ஆனா உங்க மாநிலத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. இதுக்கெல்லாம் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அடுத்து UGC பிரச்சனையில இன்னைக்கு 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் சொல்றாரு இதே காங்கிரஸ் அமைச்சர் தான். அப்ப இங்க ஒவ்வொன்றுக்கும் நேரடியாக பாஜகக்கான கைகூலியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. கைகூலின்னு சொல்ல முடியாது, நாங்க தான் பாஜக இணக்கமாக போறோமே. சரி, இணக்கமா போறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகள் வரும்போது நீங்க இணக்கமா தான் இருப்பீங்களா? பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து பேசுது, அப்ப யாரு கூட இணக்கமா இருப்பீங்க? அது எதிர்த்து பேசினால்தான் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியுமே வர மாட்டேது. நாங்க இணக்கமா போயிட்டு எல்லாமே வாங்கி தருவோம். இணக்கமா போய் என்ன இதே பாஜகவை எதிர்த்ததா திமுக பொருளாதாரத்துல எந்த இடத்துல இருந்துச்சு, கல்வி தரத்துல எந்த இடத்துல இருந்துச்சு? எதிர்ப்பு இதெல்லாம் கிடையாது. நீங்க இணக்கமா போறதுனால தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு நல்லதுன்னா பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா இது எங்களுக்கு எந்த விதத்திலும் லாபம் கிடையாது. நேரடியாக UGC-க்குள்ள வந்து ஒரு RSS காரன் வந்து உட்காருவான். அவன் நாளைக்கு எங்களுடைய துணைவேந்தர்கள், எங்களுடைய பிரின்சிபால்ஸ், எங்களுடைய பேராசிரியர்களை நியமிக்கக்கூடிய இடத்துக்கு அது நகரும். எங்களுடைய கல்வி எஜுகேஷன்ல காவி திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரப்படும். அப்ப இங்க பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் மறைமுகமாக இந்த கொள்கை நீட்டு போகக்கூடிய அரசியலை எடுக்காதீங்க. ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க. வெற்றி பயண திட்டம் நீங்க கொண்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, அதை கொண்டு வாங்க நாங்க சொல்றோம். அது கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த விடியல் பயணத்தை மாத்தணுமா வேண்டாமான்றது தனி. ஆனா நீங்க உங்க திட்டத்தை கூட கொண்டு வராம விடிய தூக்குறது இருக்குல்ல, தொடர்ச்சியா எங்கெங்கெல்லாம் NK ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த இடத்துடைய அந்த கல்வெட்டு இருக்கிறதோ அதை தூக்குறது இருக்குல்ல, அப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. உங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தை தூக்கும் போது உங்களதான் நீதான் முதலமைச்சர், எல்லாரும் முதலமைச்சர் விஜய் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு முதல்வர்னு சொன்னோடனே ஸ்டாலின் அவர்கள் ஞாபகம் வராதா? அதனாலதான் பயப்படுறீங்க அப்படின்ற கேள்வி வருதுல்ல நார்மலாவே. அப்ப இன்னும் பல பேர் வந்து நீங்க முதலமைச்சர் இல்ல ஆதவர்ஜனா தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை முதல்ல என்னன்னு பாருங்க. நீங்க முதல்வரா இருக்கிறதுக்காக முதல்ல உங்க துறை சார்ந்த அமைச்சரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றது யோசிங்க. இப்ப இவ்வளவு தூரம் உங்கள் மேலேயே இருக்கு. அப்ப பேர் மாத்துறது மட்டுமே ஒரு அரசியலுடைய வேலை கிடையாது. ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டுமே ஒரு முதல்வருடைய வேலைன்னா அப்படிப்பட்ட முதலமைச்சர் பதவியே தேவை கிடையாது. எப்படி ஆளுநர் பதவின்றது சும்மா இங்க கிடக்கோ அது மாதிரி வந்து நீ முதலமைச்சர் பதவி சும்மாவே இருக்கலாமே.
இன்னைக்கு முதலமைச்சர் பதவி அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுல மாறிக்கிட்டு இருக்கு. ஆளுநர் பதவிக்கான எந்த வேல்யூ இல்லைன்னா இன்னைக்கு முதலமைச்சர் பதவிக்கான வேல்யூ இருக்கான்ற கேள்வி வருது. எல்லாத்தையுமே மற்ற துறை அமைச்சர்கள் சம்பந்தமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இங்க எல்லா பிரச்சனைகளும் இருக்கும்போது நீங்கள் இந்த திராவிடத்தின் மேல் அடுத்தடுத்த கட்டங்களில் கை வைக்க நினைப்பது மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்தடுத்து பெரியார் இயக்கங்கள் மேல கை வைப்பாங்க. கூட பேருக்கு இந்த லெப்டிஸ்ட் கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு நீங்க ஒண்ணு அமைச்சிருக்கீங்கல்ல, யார சொல்றீங்க வெளிப்படையா சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, ஐஎம்எல்லா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இன்னைக்கு விசிகாவும் அமைதி காக்குதுன்னா நாங்க அப்படிதான் சொல்ல முடியுமே. கல்லாப்பட்டி கூட்டணி தான் அவர் சொன்னாரு, நாங்க வந்து புதுசா வரவங்க அவங்களை விமர்சிக்க தேவையில்லை, ஏற்கனவே இன்று கூட்டணியில் இருக்கக்கூடிய விமர்சித்துதான். அப்ப நாங்க அதே இடத்துல இருந்து நீங்க உங்களுக்கு கொள்கை இருக்கு, அந்த கொள்கை நான் காங்கிரஸ்க்கு ஒரு கொள்கை இருக்கா, அது மதச்சார்பின்மையா நாங்க மதிக்கிறோம். ஐஎம்எல் சிறுபான்மையினர் பாதுகாப்புகள் இருக்குதா, நாங்க மதிக்கிறோம். ஆனா அந்த இடத்துல நீங்க சிறுபான்மையினர் பாதுகாப்பு நிற்காம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதையே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பிரச்சனைக்கான தீர்வு கிடையாதுன்னு சொல்றோம். அப்ப மக்களுடைய பிரச்சனை வரும். உங்களுடைய கட்சியை வளர்த்து எடுக்கணும், திமுக இன்னைக்கு இல்ல அதனால நாங்க கட்சி வளரணும்னா நாங்க இது முடிவெடுத்தோம். சரி, என்னமோ பண்ணிட்டு போங்க. பிரச்சனைகள்ல நிக்காம அப்ப எது கட்சின்றது என்ன, கார்பரேட்டா? உங்களுடைய வளர்ச்சிக்கானது மட்டும்தானா? அப்படி அந்த அந்த நார்மலாவே எனக்கு அந்த விமர்சனம் வருது. அப்ப இதுக்கு நேரடியாக திருமாவளவன் அவர்கள் நான் இது பக்கம் நிக்கல, திராவிடத்தை எதிர்க்கல, திராவிடம் தான் எங்க கொள்கையே கிடையாது, திராவிடம் தான் உங்க கொள்கைன்னா நீங்க வந்து இந்த ஆதி திராவிட நலத்துறையை மாற்றக்கூடாதுன்ற இடத்துல நிக்கணும், இல்லைன்னா உங்க கொள்கையை தூக்கி போட்டு போங்கன்ற. நேரடியாகவே இது ஒரு விமர்சனமாவே வச்சுக்கோங்க, இல்ல கண்டனமா கூட வச்சுக்கோங்க. அப்ப திருமாவளவனுடைய அமைதின்றது இவங்க போடக்கூடிய சத்தத்தை விட மோசமானதுன்ற. இந்த அமைதி வேண்டாம். நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி குதிரை பேர நடக்குதுன்னா அது அதிமுக பிரச்சனைங்க, அதிமுக கிட்ட கேளுங்கன்றது வந்து நீங்க வந்து ஜனநாயகத்தை இங்க படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. இது அதிமுக பிரச்சனை கிடையாது. அது ஓட்டு போட்டு அந்த அதிமுக ஓட்டு போட்டாங்களா மக்கள், அது ஜனநாயகம் சார்ந்த பிரச்சனை. நான் வந்து ஒரு அரசுக்கு வரி கட்டுறேன், அதன் மூலியமா தான் ஒரு எலெக்ஷன் நடக்குது. இப்ப 8-7 தொகுதிகள் கிட்ட எலெக்ஷன் நடக்க போகுது. அப்ப அது ஏன்காவது பாதிக்கப்படுது. அப்ப திருமாவளவன் அவர்கள் அமைதியா இருக்கிறதுன்றது அந்த கட்சியுடைய பிரச்சனைக்கு பேசுறது இல்ல திமுக பிரச்சனை தாவேக பிரச்சனை கிடையாது, அது ஜனநாயக படுகொலை. அதை பத்தி பேசுங்க. நாங்க வந்து எங்களுடைய அறிவு ஆசான் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். அவரும் நட்பு ரீதியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, நீங்களும் நட்பு ரீதியா சில கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சு. அதுதான் நட்புன்றது வேற, கொள்கைன்றது வேற. அது மக்கள்ன்ற பிரச்சனைக்கு வரும்போது சேர்ந்து பயணிக்கணும். அப்ப அது இல்லாதப்ப அது அங்க எதிர்த்து நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த அரசியல் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததே அவர் தான். அவரே அவருடைய மேடையில் என்ன சொன்னாரு, நான் வந்து எதுக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கல அப்படின்றதை என்னுடைய தம்பிமார்கள் நீங்க கேட்கணும்ன்றாருல. எங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது பாஜக கூட எனக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கு, நான் ஏன் தாவேக்கு கூட போறேன்ற கேள்வியை நீங்க தம்பிமார்கள் கேட்கணும்ன்றாருல. அவருடைய தம்பிமார்கள் ஒருத்தம் தான் நான் அந்த கேள்வி கேட்கிறேன்ற. பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விகளை நோக்கி வச்சிருக்கீங்க. தமிழக அரசு இந்த பெயர் மாற்றம் திரும்ப பெற போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி தோழர். நன்றி.